அர்ஜுனன் மிகுந்த மனக்கவலை அடைந்தார். பொறுமையை இழந்த அர்ஜுனன் மீண்டும் தன் வாளை எடுத்தார். ஏன் மீண்டும் வாளை எடுக்கிறார் என கிருஷ்ணர் கேட்டார். நான் என் சகோதரனை அவமானப்படுத்திவிட்டேன். அதனால் அதற்கு தண்டனையாக தன் தலையை வெட்டி கொள்ளப் போவதாக கூறினார். தன் சகோதரனை கொல்வதை காட்டிலும் தன்னை தானே கொல்வதற்கு நரகத்தில் தண்டனை மிகவும் அதிகம் என கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் விளக்கினார். தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளும்படி அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கூறினார். இது தன்னைத்தானே கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை போக்கும் என்றும் கூறினார். 16 நாள் ஓய்வில்லாமல் சண்டையிட்டு கொண்டிருக்கும் மனநிலையில் வீரர்கள் மனதளவிலும் உடலளவிலும் சோர்ந்து போய் காணப்படுவர். அதுபோல முடிவும் எடுக்க முடியாமல் தடுமாறும் போது கிருஷ்ண பரமாத்மா அங்கே வழிகாட்டியாக இருக்கிறார். கிருஷ்ணர் கூறியதை கேட்ட அர்ஜுனன் தொடர்ச்சியாக தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு தன் ஆயுதங்களை தூக்கி எறிந்தார். பின் யுதிஷ்டரின் காலில் தலைவணங்கி மன்னிப்பு கோரினார். பின் யுத்த களத்திற்கு தயாரானார். தன்னுடைய